என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் இஷ்ராக் தொழுகையை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி கேளுங்க. இஷ்ராக் தொழுகை என்பது ஃபஜ்ருக்கு பின் சூரியன் உதயமாகி 20 நிமிடத்தில் தொழும் தொழுகை. இத்தொழுகை தொழலாமா வேண்டாமா என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஷ்ராக் தொழுகை இஸ்லாத்தில் உண்டா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத அனாச்சாரங்கள், வணக்க வழிபாடுகள் என்ற பெயரில் நம் சமுதாயத்தில் ஊடுருவி இருந்தது. ஹதீஸ் கலைகளை படிக்காத அல்லது படித்தும் அதனை செயல்படுத்தாதவர்கள் இந்த அனாச்சாரங்களுக்கு பலவீனமான ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டியுள்ளனர். அல்லாஹ்வின் கிருபையால் ஏகத்துவம் உண்மை நிலை மக்களுக்கு விளக்கப்பட்டு ஓரளவுக்கு இந்த அனாச்சாரங்கள் ஒழிந்துவிட்டது. இது போன்ற பலவீனமான ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து இஷ்ராக் தொழுகை என்ற வணக்கத்தை மக்கள் ஓரிரு இடங்களில் செய்து வருகின்றனர். இஷ்ராக் என்றால் சூரிய உதயம் என்பது பொருளாகும். சூரியன் உதித்த பிறகு 2 ரக்காத்துகள் தொழுவது தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று நம் சமுதாயத்தில் பலர் நினைத்து கொண்டு இருக்கின்றனர். இந்த தொழுகைக்கு இஷ்ராக் தொழுகை என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு தொழுவதால் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்ற கருத்தில் சில ஹதீஸ்கள் உள்ளன. இந்த ஹதீஸ்கள் அனைத்திலும் பலவீனமான அறிவிப்பாளர்கள் இடம்பெறுகின்றன. இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து அபுலிலால் என்பவர் அறிவிக்கின்றார். இவர் பலவீனமானவர் என்று அறிஞர்கள் கூறியுள்ளனர். யஹ்யா பின் முயின், நசாயி, யாக்குப் பின் சுஃபியான், இப்னு ஹிப்பான், இப்னு அதி, அபுதாவுத், ஹாக்கிம் ஆகியோர் இவரை பலவீனமானவர்கள் என்று விமர்சித்துள்ளனர். எனவே இந்த செய்தி பலவீனம் என்பது உறுதியாகின்றது. இது தவிர ஏராளமான செய்திகள் உள்ளன. அவை அனைத்தும் பலவீனமானவை. எனவே இஷ்ராக் தொழுகை என்ற வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. அதே நேரத்தில் ஒருவர் சூரியன் உதித்த பிறகு உபரியாக தொழுவ வேண்டிய தொழுகையை மார்க்கத்தில் தடை ஏதும் இல்லை. மற்ற நேரங்களில் உபரியான வணக்கங்களை தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை சூரியன் உதித்த பிறகு நிறைவேற்றப்படும் தொழுகைக்கும் கிடைக்கும். இந்நேரத்தில் தொழப்படும் தொழுகைக்கு பிரத்யேகமாக எந்த சிறப்பும் இல்லை. மாறாக தொழுவதற்கு அனுமதி மட்டுமே இருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.